ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஆனுவல் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் போட்டு போயிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சூப்பராக பார்த்து நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பகுதியாக பார்த்துடலாமா? 15 மார்க்குக்கு உங்களுக்கு 1 வேர்ட் கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. XY தளம் ஒன்றின் துகள் ஒன்று கடிகார முள் சுழலும் திசையில் சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்கிறது. அத்துகளின் கோண திசை வேகத்தின் திசை என்ன? செகண்ட் ஒன், இரட்டை உருவாக்குவது டேஷ். தேர்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் எது ஸ்கேலார் அல்ல. ஃபோர்த் ஒன், வாயு ஒன்றின் வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை இரு மடங்காக்கும் போது அவ்வாயு மூலக்கூறுகளின் சரியான மோதலிடை தூரம் என்ன? ஃபிஃப்த் ஒன், புவியினை சுற்றும் துணைக்கோளின் இயக்க ஆற்றல் என்ன? சிக்ஸ்த் ஒன், நீரின் உறை நிலைக்கும் அதன் கொதிநிலைக்கும் இடையே இயங்கும் வெப்ப இயந்திரத்தின் பயனுத்திறன் என்ன? செவன்த் ஒன், திருப்பிற்கான பரிமாண வாய்ப்பாடு. எய்த் ஒன், 1 கிலோவாட் மணி என்பது. நைன்த் ஒன், ஈர்ப்பின் முடுக்கத்தின் மதிப்பு அதன் தற்போதைய மதிப்பினை போல 4 மடங்காக மாறினால் விடுபடு வேகம் என்ன? 10th ஒன், ஒரு கோளத்தின் ஆரத்தை அளவிடுதலில் பிழை 1% எனில் அதன் கன அளவை கணக்கிடுதலின் பிழையானது டேஷ். 11th ஒன், சுருள்வில் தராசு ஒன்றுடன் 10 கிலோகிராம் நிறை இணைக்கப்பட்டுள்ளது. சுருள்வில் தராசு மின் உயர்த்தி ஒன்றின் கூரையில் பொருத்தப்பட்டுள்ளது. மின் உயர்த்தி தானாக கீழே விழும்பொழுது தராசு காட்டும் அளவீடு. 12th ஒன், இயற்கையில் நடைபெறும் அனைத்து செயல்முறைகளிலும் என்ட்ரோபி டேஷ். 13th ஒன், ஒரு மூடிய ஆர்கன் குழாயின் முதல் 3 சீரிசை அதிர்வு எண்கள். 14th ஒன், ஒரு பொருளின் நேர்கோட்டு உந்தம் 0.1% உயர்ந்தால் அதன் இயக்க ஆற்றல் உயரும் அளவு என்ன? 15th ஒன், கடைசி கொஸ்டின். நேர்கோட்டில் அமையாத மூவணு மூலக்கூறுகளை எடுத்துக்காட்டுடன் தருக. பகுதியா எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளி. வினாயன் 24 கட்டாய வினா. 2 மார்க்ஸ் 6 அட்டன் பண்ணுற டோட்டலா 12 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். 16th ஒன், அடிப்படை அலகுகள் என்றால் என்ன? உதாரணம் தருக. 17th, எரிபொருள் என்றால் என்ன? 2 எடுத்துக்காட்டுகள் தருக. 18th ஒன், ஒரு கைபேசி 900 MHz அதிர்வெண் உடைய சைகைகளை வெளியிடுகிறது. கைபேசி கோபுரம் மூலம் வெளியிடும் அலையின் அலைநீளம் காண்க. 19th ஒன், வியர்னின் இடப்பெயர்ச்சி விதியை கூறுக. 20, ஈர்ப்பு தன்னிசை ஆற்றல் வரையறுக்கவும். 21, PV வரைபடம் என்றால் என்ன? 22, கோண உந்த மாறாவிதியை கூறுக. 23, பிரவுனியன் இயக்கத்தை பாதிக்கும் காரணிகள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். 24, கம்பல்சரி கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு 75 வாட்ஸ் மின்விசிறி தினமும் 8 மணி நேரம் ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் பயன்படுத்தப்பட்டால் நுகரப்பட்ட ஆற்றலை மின் அலகில் கணக்கிடுக. பகுதி இ, எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 33 கட்டாய வினால. 25 பாருங்க. பரிமாணமுள்ள மாறிகள் மற்றும் பரிமாணமற்ற மாறிகள் பற்றி எடுத்துக்காட்டுடன் எழுதுக. 26, மீட்சி மற்றும் மீட்சியற்ற மோதல்களை ஒப்பிடுக. 27, உராய்வின் பல்வேறு வகைகளை கூறுக. உராய்வினை குறைப்பதற்கான வழிமுறைகள் சிலவற்றை தருக. ஸோ 3 மார்க் எத்தனை? 6, மொத்தமாக 18 மார்க் இந்த ஒரு பாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ். 28, பரப்பு இழுவிசையின் பயன்பாடுகள் எவையேனும் 3 எழுதுக. 29, திண்ம பொருளின் சுழற்சி இயக்கத்தில் இயக்க ஆற்றலுக்கான சமன்பாட்டை பெறுக. 30, சீரலைவு மற்றும் சீரற்ற அலைவு இயக்கம் என்றால் என்ன? ஒவ்வொரு இயக்கத்திற்கும் 2 உதாரணங்கள் தருக. 31, கெப்லரின் 3 விதிகள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ 2 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. 32, வெப்பம் ஏன் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு பாய்கிறது. 33, கொடுக்கப்பட்டுள்ள 2 வெக்டர்களின் வெக்டர் பெருக்கலின் தொகுப்பையின் வெக்டரை காண்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பகுதி 5 மார்க் எத்தனை? 5 அட்டன் பண்ணணும். டோட்டலாக 25 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லைனா அட்டன் பண்ணணும். ஸோ 34ல் பாருங்க. பிழைகளின் பெருக்கம் பற்றி நீர் அறிவது என்ன? இரு அளவுகளை வகுப்பதனால் ஏற்படும் பிழைகள் யாவை? அல்லது சுருள்களின் கிடைத்தள அளவுகளை விளக்கவும். 35ல் பாருங்க. முன்னேறு அலைக்கும் நிலை அலையின் இடையேயான வேறுபாடுகளை விவரி. ஃபர்ஸ்ட் ஒன், உந்தன் மற்றும் இயக்க ஆற்றல் இடையே உள்ள தொடர்பை வருவிக்கவும். செகண்ட் ஒன், அதிக எடை மற்றும் குறைந்த எடை கொண்ட 2 பொருட்களுக்கு சமமான உந்தன் இருக்கும் பட்சத்தில் எந்த பொருளுக்கு அதிக இயக்க ஆற்றல் இருக்கும்? ஏன்? 36ல் பாருங்க. நியூட்டன் குளிர்வு விதியை விரிவாக விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அல்லது ஆற்றல் சம பங்கீடு விதியை விளக்குக. 37ல் பாருங்க. ஒரு குழாயின் வழியே வரிசை ஓட்டத்தில் ஒரு வினாடியில் பாயும் திரவத்தின் பருமனுக்கான பாவ்சோய் சமன்பாட்டை தருக. அல்லது மெல்லிய கம்பியினால் இணைக்கப்பட்ட கனப்பொருட்களின் செங்குத்து இயக்கத்தை விவரிக்கவும். 38ல் பார்க்கலாமா?
உயரத்தை பொறுத்து ஈர்ப்பின் முடுக்கம் G எவ்வாறு மாறுபடும் என்பதை விளக்குக அல்லது மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஸோ வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சு எழுதிடலாம். ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் படிச்சா மறந்துரும். அதனால என்ன பண்ணணும்? கன்டினியூஸ் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது போல எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்து நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லுங்களா. தேங்க் யூ. பாய்.